அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாம் தெரியும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரத்தோட ஆடக்கூடாது. உலகத்தில் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மனுஷன் கிடையாது. இறைவனை தவிர வேறு யாருக்கும் எல்லாம் தெரியும் என்பது இல்லை. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கர்வம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக காலப்போக்கில் அது நம்மையே அழிச்சிடும். எப்படின்னா, ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு நினைப்பு மமதையோடு இருந்தார். அவர் ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு ஆற்றை கடக்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு ஒரு படகுக்காரனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு என்னை இந்த பக்கத்துலேருந்து அந்த கரையில் என்னை விட்டுடுப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போது படகோட்டி என்ன பண்ணுறான், அந்த படகுல முனிவரை உட்கார வச்சுக்கிட்டு போகிறான். அந்த முனிவருக்கு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தூரம் தண்ணியில் போன பிறகு படகோட்டிக்கிட்ட கேட்குறான், உங்களுக்கு ராமாயணம் தெரியுமா? படகோட்டி சொல்கிறாரு, எனக்கு ராமாயணம் தெரியாதுங்க. அப்போது முனிவர் சொல்கிறார், நீ வாழ்க்கையில் கால் பாகத்தை இழந்துட்ட, நீ வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு உனக்கு மகாபாரதம் தெரியுமான்னு கேட்குறார். படகோட்டி திருப்பியும் சொல்கிறான், எனக்கு தெரியாது சுவாமி, நீ வாழ்க்கையில் பாதி நாள் வீணாக்கிட்ட, உனக்கு நீ வாழ்ந்தது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறார். படகோட்டி ரொம்ப வருத்தப்படுறான். திருப்பி கொஞ்சம் தூரம் போனது. அடுத்து அவர் கேட்குறார், உனக்கு இறைவனை பற்றி ஏதாவது தெரியுமா? படகோட்டி, எனக்கு எதுவும் தெரியாது சாமி, நான் ஏதோ உழைக்கிறேன், ஏதோ 10 காசு சம்பாதிக்கிறேன், இதே குடும்பத்தை நடத்துகிறேன், அது மட்டும்தான் தெரியும் சாமின்றார். உடனே முனிவர் சொல்கிறாரு, நீ வாழ்க்கையில் 3/4 பாகத்தை இழந்துட்ட, 3/4 பாகம் நீ வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி கர்வத்தோடு சொல்கிறார். சரி, படகோட்டி பொறுமையாக கேட்டுட்டு இருந்தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு. படகு போனோடனே ஒரு சுழலில் படகு மாட்டிக்கிச்சு. அப்போது படகு கவிழ்ந்து போகிற நிலைமை. உடனே படகோட்டி முனிவரை பார்த்து கேட்குறான், ஐயா சாமி, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? உடனே முனிவர் சொல்கிறாரு, எனக்கு நீச்சல் தெரியாதுப்பா. அப்போ படகோட்டி சொல்கிறாரு, நீ வாழ்க்கை முழுசும் இழந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணியில் குச்சி நீந்திக்கிட்டு கரையை சேர்ந்துடுறான். முனிவர் என்ன ஆனார், முடிஞ்சு போச்சு. இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு முழுவதும் தெரியும் என்ற கர்வம் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு எதை தெரியுமோ அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் சிறப்பாக வாழறத பார்க்கணும். நன்றி.